வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான். அது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதுவும் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான். அதுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து வந்து முழுசாக உள்ள கருப்பு உளுந்து எடுத்திருக்கிறேன். தோலோடு இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள். இதுதான் ஸ்ரீரங்கம் கோயிலெல்லாம் பயங்கரமான ஃபேமஸான ஒரு ரெசிபி தான். ஸ்ரீரங்கம் கோயிலில் பிரசாதமாக படைக்கிற ஒரு ரெசிபி தான் இது. கருப்பு உளுந்தில் செய்கிற வடை பாருங்கள். 1 மணி நேரம் நல்லா அலசி முழு உளுந்தை ஊற வச்சதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிச்சு. அதை நம்ம இப்போ மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். வீட்டில் செய்கிறதுனால நீங்கள் கொஞ்சமாக போட்டு செய்கிறீங்கன்னா மிக்ஸி ஜாரில் அரைங்க, இல்லை கிரைண்டர் இருந்தால் கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நல்லா விட்டு ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் நல்லா கொரகொரப்பாக அந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூனு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகும் ஜாஸ்தி இதுக்கு எந்த பொருளும் கிடையாது. மிளகும் உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பல உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இதுக்கு ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இதில் அரைக்கிறதுக்கு மிக்சியில் உங்களுக்கு தெரியும், ஜாஸ்தி தண்ணி ஊற்றிடாதீங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு மட்டும் ஊற்றி அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு தேவையில்லை, கொரகொரப்பாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 தடவை போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஜாஸ்தி இன்க்ரீடியண்ட்லாம் இல்லை, 2-3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ 1 கப்பு உளுந்து எடுத்திருந்தேன்ல நான், முழு உளுந்து. இப்போ 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கரெக்டான பர்ஃபெக்டான அளவு. இப்போ இதை நல்லா நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கே தெரியும், கருப்பு உளுந்தில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. தோல் உளுந்தில் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ஸ்பெஷலாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது, கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, ஹீமோகுளோபினை அதிகரிக்கும், ரத்தத்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி இல்லாட்டி கூட களியாச்சும் பண்ணி சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒருக்கா இல்லை மாதத்துக்கு ஒருக்கா வச்சு இந்த மாதிரி கருப்பு உளுந்தில் ஏதாச்சும் ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி இது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ஸ்பெஷலாக படைக்கிறது. அதனால இந்த டயத்தில் நான் இந்த ரெசிபி செய்கிறேன். சாமிக்கு நீங்கள் பிரசாதமாக படைக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்சிங் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இதை நல்லா தட்டுறதுக்கு ஏதுவான ஒரு பிளாஸ்டிக்கை எடுத்துக்கலாம். எண்ணெய் இதுக்கு வறுத்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு சைடு காய வச்சுக்கலாம். எண்ணெய் காயிருக்குள்ளேயும் நம்ம இதை இந்த சைடு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவி தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை தொட்டு தொட்டு நீங்கள் தட்டுனீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு தடவை மட்டும் சீட்டில் எண்ணெய் தடவுனா போதும். அது நீங்கள் எவ்வளோ சைஸு எவ்வளோ பெருசாக வடை தட்டுறீங்களோ அதுக்கு ஏதுவால் மாவு எடுத்துக்கோங்க. உளுந்து மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. இது கொஞ்சம் பத்தலாவாக தான் தட்டணும். நல்லா நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு தட்டணும்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக தட்டி எடுத்துருக்கிறேன். எம்ட்டு சட்டிக்கும் எம்ட்டு கையில் எவ்வளோத்துக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கோயிலையும் இந்த மாதிரி தான் பெருசு பெருசாக தட்டுவாங்க, ஆனால் நல்லா தின்னாக தட்டுவாங்க. நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு தின்னாக இருந்த போது இப்போ இதை நீங்கள் அப்படியே திருப்பினீங்கன்னா கையில் அப்படியே வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பார்த்து எண்ணெய் இப்போ நல்லா சூடும் ஆயிருச்சு. சூடான எண்ணெயில் இப்போ நல்லா பார்த்து பையை அப்படி போடுங்க. கையில் எண்ணெய் பற்றாமல் இந்த மாதிரி விட்டிங்கன்னா போதும், அதுவே இறங்கிடும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மீடியம் ஃப்ளேமில் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வருங்க. நல்லா 2 சைடுமே நல்லா கிரிப்ஸியாக நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர்ற மாதிரி. இப்போ பாருங்கள் நல்லா மிதந்துருச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் திருப்பி விடுங்க. அது நல்லா மிதந்து வர நேரத்தில் திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா ஈவன் கலராக வந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி நம்ம எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. 2-3 இன்க்ரீடியண்ட்லேயே ஆயிரும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். பெருமாளுக்கும் ஸ்பெஷலாக இது படைப்பாங்க. புரட்டாசி மாதத்தில் நீங்கள் விரதம் இருந்து சாமி கும்பிடும் போது சனிக்கிழமை இந்த மாதிரி செஞ்சு சாமி கும்பிடுங்க. ரொம்ப நல்லது. பாருங்கள், நம்ம கருப்பு உளுந்தில் செஞ்ச ஸ்ரீரங்க ஸ்பெஷல் வடை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்களை நான் மீண்டும் சந்திப்பேன். அது வரைக்கும் பார்த்து பத்திரமா இருங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய் பாய்.